விஞ்சை என்பது பழங்கால தமிழ் மற்றும் இந்திய ஆன்மீக மரபுகளில் மிகவும் ஆழமான, அதே சமயம் இரகசியமான ஒரு பொருளை குறிக்கும் சொல்லாகும். விஞ்சை என்ற சொல் வித்தை அல்லது வித்யா என்ற சொல்லின் திரிபாக கருதப்படுகிறது. இது வெறும் மந்திரம் சார்ந்தது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் இரகசிய விதிகளையும் சூட்சுமங்களையும் புரிந்து கொள்ளும் ஒரு உயரிய கலை அல்லது அறிவியலாக பார்க்கப்படுகிறது. விஞ்சை என்பதன் பொருள்: விஞ்சை என்பது வித்யாதரர் என்ற சொல்லோடு நெருங்கிய தொடர்புடையது. புராணங்களின்படி வித்தியாசமான கலைகளையும் அமானுஷ்ய சக்திகளையும் கைவரப்பெற்றவர்கள் வித்யாசரர்கள் எனப்படுவார்கள். இந்த சூழலில் விஞ்சை மந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இயற்கையின் சூட்சும சக்திகளை இயக்குவதற்கு அல்லது வசப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒளி குறியீடுகள் அல்லது சொற்களாகும். விஞ்சை மந்திரத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள்: விஞ்சை மந்திரத்தை வெறும் மேஜிக் அல்லது மாயாஜாலம் என்று சுருக்கிவிட முடியாது. அதன் முக்கிய தன்மைகள் பின்வருமாறு: மறைபொருள் அறிவு: இது பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்காத குரு சீடர் பரம்பரையாக கடத்தப்படும் நுணுக்கமான அறிவு. சக்தியை இயக்குதல்: பிரபஞ்சத்தில் நிலவும் சில குறிப்பிட்ட அதிர்வலைகளை ஒளியின் வழியாக தூண்டி அதன் மூலம் பயன்களை பெறுதல். தன்னிலை மாற்றம்: விஞ்சை மந்திரங்கள் பெரும்பாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி மனிதனின் உள் உணர்வுகளை விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை ஆற்றல்: பஞ்சபூதங்கள் மற்றும் அதற்கு மேலான சூட்சும சக்திகளை சீரமைக்க விஞ்சை மந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இலக்கிய மற்றும் ஆன்மீக பின்புலம்: தமிழ் இலக்கியங்களில், குறிப்பாக காப்பியங்கள் மற்றும் சித்தர்களின் பாடல்களில் விஞ்சை என்ற சொல் அடிக்கடி கையாளப்படுகிறது. விஞ்சை என்பது ஒரு சாதாரண மந்திரமாக இல்லாமல் ஒரு வித்தையாகவே போற்றப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அண்ட சராசரங்களின் செயல்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். விஞ்சை என்பது பலரால் அறியப்படாத இரகசிய கலை என்பதால் இது போன்ற மந்திரங்களை முறையான குருவின் வழிகாட்டுதலின்றி முயற்சிப்பது பலனளிக்காது என்றும், மனதை ஒருமுகப்படுத்துதலே இதற்கான அடிப்படை என்றும் ஆன்மீக பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள். விஞ்சை மந்திரம் என்பது பிரபஞ்சத்தின் மறைபொருளை திறந்து காட்டும் ஒரு திறவுகோல் போன்றது. இது ஒரு குறிப்பிட்ட சத்தத்தையோ அல்லது ஒலியையோ வெறும் மந்திரமாக உச்சரிப்பது மட்டுமல்ல, அந்த ஒலியுடன் ஒருவரின் மனதை முழுமையாக ஒன்றிணைத்து இயற்கையின் பேராற்றலை செயல்பட வைக்கும் ஒரு மேம்பட்ட ஆன்மீக கலையாகும்.